கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 26வது வசனம். மத்தேயு 14:26, மேத்யூ 14:26. அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கடலில் நடந்து வர்றாரு. இவங்க படகுல உட்காந்துருக்காங்க. அலை அடிக்குது. இது தயவுசெய்து கொஞ்சம் கற்பனை பண்ணுங்கள். நிறைய பேர் என்ன நினைக்கிறோன்னா, கர்த்தர் கடலில் நடந்து வந்தால் இந்த ஸ்விம்மிங் பூல் மேலே நடந்து வந்த மாதிரி நினைக்கிறோம். கிடையாது. அதாவது 7 கடல்லே இருந்து மீன் பிடிக்கிற மீனவர்களாக இருக்கிறவங்க அவங்க பயப்படுற அளவுக்குன்னா அப்போ எந்த அளவுக்கு அலை அடிச்சிருக்கணும். அவ்வளோ பெரிய அலை அடிக்குது. இதில் இவர் நடந்து வர்றாரு. இதை பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரு பயம். காரணம் என்ன தெரியுமா? யூதர்கள் முழுமையாக விசுவாசித்தாங்க. என்ன, அதாவது பேய் பிசாசு தான் இந்த இப்படி கடலை கொந்தளிக்க பண்ணுறது, பேய் பிசாசு தான் கொந்தளிக்க பண்ணும் அப்படின்னு சொல்லி அவங்க அவங்களுடைய வழக்கத்தில் நினச்சாங்க. அவங்களுடைய கலாச்சாரத்தில் அதுதான் அது. அவங்களுக்கு இன்னும் ஆவிக்குரிய முறையில் அவங்க வரல. அதனால் என்ன, அவர்களுக்கு பயம் வந்துருச்சு. இப்போ பயம் வரும்போது அவங்களால இது பண்ண முடியல. கர்த்தரையே இவர்தான் மேசியா, இவர்தான் ரட்சகர், இவர்தான் இயேசு கிறிஸ்து என்று அவர்களால் அடையாளம் கொண்டு கொள்ள முடியல. காரணம் என்ன? பயம். ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இவ்வளவு காலமாக அந்த கடலில் இருந்து போய் மீன் பிடிச்சிட்டு வந்த அதே மீனவர்கள் இப்போ அவங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப அவங்க ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கிறாங்க. நீங்கள் மார்க் 6வது அதிகாரம் 49வது வசனத்தில் பார்க்கும்போது, அவர் கடலில் மேல் நடக்கிறதை அவர்கள் கண்டு ஆவேசம் என்று சொல்லி சத்தமிட்டு அலறினார்கள். அவங்களால தாங்க முடியாத அளவுக்கு சத்தமிட்டு அலறக்கூடிய ஒரு காரியம். இப்போ அவங்களால என்ன, அவங்களுக்கு வரக்கூடிய பயம் இதெல்லாம் என்ன உண்டுது, அவங்களுக்கு ஒரு பெரிய கலக்கத்தை உண்டு பண்ணி அவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க, பிசாசுன்னு கத்துறாங்க. யார? இயேசு கிறிஸ்துவை பார்த்து அவர்கள் பிசாசு என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தில் அவங்க அலறக்கூடிய ஒரு காரியம். அப்போ என்ன ஆகுதுன்னா, பயம் வரும்போது விசுவாசம் அங்கேருந்து ஓடி போகக்கூடிய ஒரு காரியம் பார்க்குறோம். ஏன்னா அவங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே அறிந்து கொள்ள முடியல. என்ன காரணம்? பயம் வந்துருச்சு. அப்போ பயம் வரும்போது என்ன, உங்களுடைய கண்கள் மறைக்கப்படக்கூடிய ஒரு காரியம். அது மாத்திரமல்ல, இங்கே சீஷர்களுக்கு கலாச்சாரத்தில் என்ன சொன்னாங்க, கடல் கொந்தளிக்கிறதுக்கு பிசாசு தான் காரணம். அப்போ அவங்க என்ன நினச்சிட்டாங்க, இயேசு கிறிஸ்துவ மறந்துட்டாங்க, அவர் அனுப்பிச்சதை மறந்துட்டாங்க, அவர் கூட இருந்ததை மறந்துட்டாங்க. காரணம் என்ன? பயம். அப்போ ஒரு பயம் வரும்போது அது என்ன பண்ணுது, கர்த்தர் யார் என்று காண முடியாத அளவிற்கு இந்த சீஷருடைய கண்களை மாற்றிடுச்சு. அதனால அவங்க என்ன பண்ணுறாங்க, கர்த்தரையே பார்த்து பிசாசு என்று சொல்லி பயங்கரமாக சத்தம் போட்டு அலறக்கூடிய ஒரு காரியத்தில் கொண்டு போய் விட்டாங்க. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் இன்றைக்கு பயத்தில் இருக்கிறீங்களா? ஏன்னா உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய முறையில் ஒரு குழப்பமோ பயமோ வரும்போது நீங்கள் என்ன பண்ண தவறிடுவீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை அடையாளம் கண்டுகொள்ள தவறிடுவீங்க. நீங்கள் நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, நம்ம எதிர்பாராத நிலைமையில், நம்மளுடைய ஒரு மோசமான சூழ்நிலையில், எதிர்பாராத நிலைமையில் கர்த்தர் நிச்சயமாக வருவார். நீங்கள் எனக்கு நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் நன்றாக தெரிஞ்சு கொள்ளுங்க, நம்ம எப்பொழுதும் கர்த்தரை சார்ந்து இருக்கக்கூடிய மக்களா, எவ்வளோ பெரிய காரியம் வந்தாலும் சரி, எவ்வளோ மோசமான சூழ்நிலை வந்தாலும் அதில் கர்த்தருடைய கரம் இருக்கிறது. என்னை காண்கிற தேவன் இருக்கிறாரு, என்னை நோக்கி எப்போதும் வரக்கூடிய தேவன் இருக்கிறாரு அப்படின்னு வரும்போது தான் என்ன வரும், உங்களுடைய கண்கள் திறக்கப்படும். ஆனால் அப்படி இல்லைன்னா என்ன தெரியுமாகும், உங்களுடைய பயம் உங்களுடைய விசுவாச கண்களை குருடாக்கி போட்டுவிடும். உங்களால் கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார், கர்த்தர் என்ன சொல்லுகிறாருங்கிறத விட்டுவிட்டு நீங்கள் எப்படிப்பட்ட மக்களாக வந்துடுவீங்க, கர்த்தரையே அவமதிக்கத்தக்கதாக அது பிசாசு என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு நீங்கள் கொண்டு போயிடுவீங்க. அப்போ எனக்கு அருமையானவர்களே, என்ன காரணத்தினால உங்களுக்கு பயம் வருது?
1 யோவான் 4:18 என்ன சொல்லுது? பூரண அன்பிலே பயமில்லை. அப்போ கர்த்தர் என்னை எப்போதும் பார்க்கிறவராய் இருக்கிறார். அவர் என்னுடைய பரம தகப்பன். அவர் என்னை கைவிடுவதில்லை. அவர் என்னோடு எப்போதும் இருக்கிறார் என்கிற ஒரு திட நம்பிக்கை வரும்போது தான் பயம் உங்களை விட்டு போகும். அப்போ இந்த நல்ல நாளில் நீங்கள் யோசிச்சு பாருங்க, உங்ககிட்ட பயம் இருக்கா? விசுவாசம் இருக்கா? பயம் இருக்கா? தேவ அன்பு இருக்கா? பலபிதாவே, இதோ ஒரு பயம் வரும்போது விசுவாச கண்களை அது குருடாக்கி போட்டுவிடும். இதோ இந்த சீஷர்கள் பயத்தினால அலறி இதோ பிசாசு என்று சொன்னார்களே, அதே போல இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது ஆண்டவரே பயத்தினால இருக்கிறவங்களா இருந்தா எல்லா விதமான பயத்திலிருந்து விடுதலை பெற்று ஒரு பூரண சமாதானத்தோடு வாழ எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மன்னால சந்திப்போம்.